எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ஸ்டைல் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு அருமையான ஸ்டர் ஃப்ரை. இது கிறிஸ்பி கத்திரிக்காய் வறுவல். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் பெரிய சைஸ் கத்திரிக்காவை யூஸ் பண்றேன். 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இதை பாதியாக கட் பண்ணி அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. விதை இருந்தால் விதையை எடுத்துட்டு நறுக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கத்திரிக்காயும் இதே மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்தா மாதிரி வச்சிருங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்து காய் மேலே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மாவை நிறைய சேர்த்து முக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக காய் மேலே தடவனா மாதிரி வச்சா போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் சோள மாவு கலந்து வச்சு கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சாஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அகலமான கடாய் இல்லை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின இஞ்சி, நறுக்கின 5-6 சிவப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ சாஸ் மிக்ஸ்சரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாஸ் கொஞ்சம் திக்காகிற வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சாஸ் கொஞ்சம் திக்கானதும் பொரிச்சு வச்ச கத்திரிக்காயை சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி நறுக்கி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா அப்படியே தண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தா ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாஸ் எல்லாம் காயில் நல்லா கோட் ஆகட்டும். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவி கலந்து விடுங்க. அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான கத்திரிக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த டேஸ்டியான வறுவலை சூடாக சர்வ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.